வேலை பளுக்கள், வேலை காரியங்கள், பலவிதமான கஷ்டமான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்ற அந்த மேன்மையான முதன்மையான இடம் எங்களுடைய இருதயங்களில் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் தேவன் எங்களை இன்னும் அந்த தெசலோனிக்கர் அந்த பட்டணத்தாரை பார்க்க அந்த பெரேயா பட்டணத்தார் எப்படியாக நற்குணசாலிகளாய் அவர்கள் மாறினது போல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை அப்படி ஒரு மேன்மையாக கர்த்தருக்குள்ளான ஒரு அறிகிற அந்த அறிவின் அந்த வாசனையை நாங்கள் வீச பண்ணத்தக்கதாக கர்த்தர் எங்களை மாற்றுவார். ஆமென். ஆகவே இந்த நாளிலும் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. சென்ற கிழமையிலும் அதை சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான். அங்கே 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்படுகிறது போல, ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கிறது எப்படி அவருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம் போல, சத்தியத்தை அறிகிற அறிவிலே எல்லாருமே வளர வேண்டும் என்பதும் அவருடைய ஒரு சித்தமாக பிரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவருமே தேவனுடைய பிள்ளைகள். தேவனை அறிந்து இருக்கிற நாங்கள் இன்னும் தேவனை அறிய வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் எப்படியாய் கிறிஸ்து இயேசுவுக்காய் எதற்காய் அழைக்கப்பட்டேனோ அதை நோக்கி இன்னும் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி, அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக தன்னுடைய லாபமாய் இருந்தவைகள் எல்லாம் நஷ்டமென்று கருதி கர்த்தரை அறிகிறதே மேன்மையான காரியம், அதுதான் அதனுடைய ஆசீர்வாதம், தன்னுடைய வாழ்க்கைக்கு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை அறியத்தக்கதாய் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை எப்படி ஒரு மேன்மையாக பூமிக்குரிய பிரகாரமாக அவனுடைய வாழ்க்கைகள் அவனுடைய நிலைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு மேன்மை அது எவ்வளவுக்கு உயர்ந்தது என்று சொல்லி அவைகளை கூட நஷ்டம் என்று குப்பை என்று அங்கே தேவனை அறிகிறது தான் லாபம் என்று தன்னை ஒப்பு கொடுத்ததை இங்கே பிலிப்பியர் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஒரு பிரியம், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டது போல, சத்தியத்தை அறிகிற அந்த அறிவிலே வளர வேண்டும் என்பது அவருடைய பிரியமாக இருக்கிறபடினால் நாங்கள் இந்த வேத படிப்பில் மாத்திரமல்ல, இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கர்த்தரை இன்னும் எவ்வளவோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் தேவனை அறியத்தான் கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு எது ஆசீர்வாதமான காரியம், எது நன்மை அல்லது எது பிழை, எது தவறு என்று சொல்லி கர்த்தரை அறியும் பொழுதுதான் எங்களுக்குள்ளாக அந்த பகுத்தறிகிற தன்மைகள் எங்களுக்குள்ளே உண்டாகும். நாங்கள் தேவனை குறித்து அறியாமல் இருப்போமா இருந்தால் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகவே இருப்போம் ஒழிய, எங்களுக்கு இன்னும் தேவனுக்கு எது பிரியம், தெய்வம் எதை விரும்புகிறார், எது தெய்வத்துக்கு பிரியமில்லை என்று சொல்லி நாங்கள் தேவனை அறியத்தான் அந்த மாற்றங்கள், அந்த பகுத்தறிகிற தன்மைகள் எங்களுக்குள்ளே உண்டாகும். ஆமென். அதனால்தான் அங்கே இயேசு கிறிஸ்து கூட எப்படி அங்கே பிசாசினாலே வஞ்சி அதாவது அங்கே வனாந்திரத்திலே கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்படும்படியான நிலைகளுக்குள்ளே போன பொழுது அவர் எப்படி ஜெயித்தார் என்றால், இது எழுதி இருக்கிறதே என்று சொல்லி கர்த்தர் எப்படி பிதாவினுடைய சித்தம் என்ன என்று சொல்லி அவர் அறிந்து தேவனுடைய பிள்ளைகளை அந்த வார்த்தைகளை வைத்து அங்கே பிசாசினுடைய கிரியைகளை ஜெயித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். ஏன் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண்டவரை குறித்து நாங்கள் அறியத்தான் நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு எங்களுடைய வாழ்க்கையினுடைய எங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய இக்கட்டான நிலைகளாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பிரகாரமான வளர்ச்சிகளாக இருக்கலாம், தேவனை குறித்து நாங்கள் அறியத்தான் அதற்குள்ளா இன்னும் நாங்கள் அவருக்குள்ளாக முன்னேறி செல்வதற்கு அல்லது இன்னும் அவருக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து அவருக்குள்ளாக அவரை பிரதிபலிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே நாங்கள் கர்த்தரை அறிகிறது என்று சொன்னால் இப்படியான வேத படிப்புகள் மாத்திரமல்ல, வேதத்தை நாங்கள் நாளாந்தம் தியானிக்கும் பொழுது கூட நாங்கள் தெய்வத்தை இன்னும் அவருடைய சுபாவத்தை அவருடைய நல்ல காரியங்களை அறிந்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே அதை வாசிப்போம். அந்த வார்த்தையை வாசித்தால்
இன்னும் எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். மத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அந்த வார்த்தையை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 3 வாசியுங்கள். மத்தேயுவின் புஸ்தகம் என்றால் கர்த்தரை அறிய வேண்டும், தேவனை அறியத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது போல எனக்கும் உங்களுக்கும் இன்னும் கர்த்தருக்குள்ளாய் ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள இந்த ஆண்டிலே சொல்லப்பட்டது போல ஒரு விசாலத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல முடியும். ஆமென். ஆகவே நாங்கள் அந்த வார்த்தைகளை அறிந்தும் பொழுது, எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கும் பொழுது அதிலே கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அதிலே எங்களை ஒரு உயர்வுக்குள்ளாக கொண்டு போகிறதா இருக்கிறவன் அந்த வார்த்தையை வாசியுங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்னென்று எப்படி அந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சோதனைக்காரன் சொன்ன பொழுது எப்படி பதில் சொல்லுறார் என்றால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். எழுதி இருக்கிறது என்றால் நாங்கள் அறிய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய சூழ்நிலைகள், நாங்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம், இந்த உலகத்துக்கு ஏற்ற வழக்கங்கள் பழக்கங்கள் பல காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டிருப்போம். ஆனால் அதே வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்குள்ளாய் வாழ முடியாது. அதனால்தான் கர்த்தரை அறியத்தான் எங்களுடைய வாழ்க்கைகளில் அவருக்குள்ளான ஒரு மாற்றங்களுக்குள்ளே கடந்து செல்ல முடியும். அதனால்தான் இவர் இயேசுவும் கூட எப்படி சோதனைக்காரன் வந்து சோதனைகள் அங்கே காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது அவர் இப்படியாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். அப்பொழுது பிசாசு அவரை, அடுத்தது வாசிங்கள், அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். பாருங்கள், இதிலே பிசாசும் தேவனுடைய வார்த்தையை வைத்து எப்படியாக இயேசுவை அங்கே சொல்லப்பட்ட தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று பிசாசு சொன்ன பொழுது, இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். அடுத்த வாசிங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இயேசு தேவன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் இந்த பூமியிலே அவருடைய காரியங்களை செய்யும்படியாய் வெளிப்பட்ட பொழுது எப்படி சோதனைகள் அவருக்கு எதிராக வந்த பொழுது தேவனுடைய அவர் இயேசு தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு சோதனைகளிலும் அவர் வெற்றி எடுத்தார் என்பதை இந்த வேத பகுதிகளில் நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்லாமல் வேதத்திலே பல காரியங்கள் தேவனுடைய வழிகளை குறித்து ஆலோசனைகளை குறித்து எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் சந்திக்கிறோமோ அந்த சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டமான சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படியாக நடக்க வேண்டும் என்பதெல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவனை அறிய வேண்டும், வேதத்தை இப்படியாக சத்தியத்தை அறிகிற அந்த அறிவிலே வளர வேண்டும். நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, பரிசுத்தரின் அறிவே அறிவென்று வேதம் சொல்லுகிறபடினாலே நாங்கள் அவரை அறிகிற அந்த அறிவிலே நாங்கள் இன்னும் தேறினவர்களாக அல்லது இன்னும் அறிய நாங்கள் இந்த பூமியிலும் கூட எவ்வளவோ பல காரியங்கள் அறிவுபூர்வமாக பல நாகரிகங்கள் வளர்ந்தாலும் பல விடயங்களிலே உலகத்திலே பல முன்னேற்றங்களுக்குள்ளாக உலகம் போனாலும் கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கைகள்
எங்களுடைய அதற்குள்ளான எங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், நாங்கள் ஏதோ ஒரு வருடம் அல்லது ஏதோ கொஞ்ச காலம் வேதத்தை படித்து முடித்து விட்டோம், 5 தரம் படித்து முடித்து விட்டோம் என்பதற்கல்ல. நாங்கள் கர்த்தரை இன்னும் அறிந்து எங்களுடைய வாழ்க்கைகளிலே, இன்னைக்கு சௌரன் ஜபிக்கும் பொழுது சொன்னது போல, நான் சிறுகவும் அவர் பெருகவும், நான் என்கிற காரியம் எங்களுக்குள்ளாக இல்லாமல் கர்த்தருடைய சுபாவங்கள், அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையின் விடயங்கள் எங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் வெளிப்படத்தக்கதாக தேவனை குறித்து தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இன்னும் அறிய வேண்டும். இன்னும் 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 ஆண்டவருடைய வருகை வருமட்டும், ஆமென், வேதம் சொல்லுகிறது போல அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்பதை நாங்கள் பகுத்தறிந்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் நாங்கள் கர்த்தரை அறிய வேண்டும். அதற்கான ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளே வர வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். நான் சொன்னது போல இந்த வேத படிப்புக்காக நான் சொல்லவில்லை. நாங்கள் வேதத்தை தனியாக கூட நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக நிச்சயமாக ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைகளை இன்னும் அவருக்குள்ளாய் மாற்றுவதற்கு ஏதுவாக அவர் இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுவார். அதனால்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபம் கொலேசிய சபைக்கு ஜெபிக்கிற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கொலேசியர் 1 அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஏனென்றால் அவரை அறிகிற அறிவிலே அங்கே பவுல் அந்த கொலேசிய சபைக்கு ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறார். எப்படி சத்தியத்தை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும் என்பதை குறித்ததிலே சொல்லப்படுது. வாசியுங்கள் கொலேசியர் 1. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். இதிலே பாருங்கள், அங்கே பவுல் ஜெபிக்கும் பொழுது அந்த வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். 9 சொல்லப்படும், நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். அதாவது அவரை அறிகிற அந்த அவருடைய சித்தம் என்ன, விருப்பம் என்ன என்பதை அந்த அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, அப்ப நிரப்பப்பட வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே பவுல் அந்த கொலேசிய சபைக்கு அங்கே ஒரு வேண்டுதல் செய்கிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனை அறிகிற அந்த அறிவு எனக்கும் உங்களுக்குள்ளும் எப்பொழுதும் நிரப்பப்படத்தக்கதாக, அது இன்னும் விருத்தி அடைந்து கொண்டே போகத்தக்கதாக எங்களுக்குள்ளான ஒரு விருப்பம் வாஞ்சையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனை அறிகிற அந்த அறிவினாலே நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கைகளை கர்த்தர் அவருக்குள்ளாக ஒரு மறுரூபப்படுத்துகிறது மாத்திரமல்லாமல் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைகளிலும் இந்த பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளாக நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை அறிகிற இந்த அறிவை ஒரு அலட்சியமாக, ஒரு அசட்டியாக எண்ணிவிடக்கூடாது. எப்பிராயீமை குறித்து சொல்லப்படுகிறது, அங்கே வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அலட்சியமாக எண்ணினார்கள், அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அவை கர்த்தர் எங்களுக்கு ஏன் இந்த வேதத்தின் மகத்துவங்களை, கர்த்தர் இந்த சத்தியத்தை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் எங்களுக்குள்ளாக அவரை பிரதிபலிக்கத்தக்கதாய் எது நன்மை, எது பிரியம், எது தீமை, எது தவறு, எது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் இன்னும் பகுத்தறிந்து அவருக்குள்ளாக அவரை நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாய் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு பங்காளிகளாய் நாங்கள் மாறுவதற்கு ஏதுவாக கர்த்தர் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று தேவ பிள்ளைகளே எங்கள் மேலே அவர் நோக்கமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த வசனத்தினால் உண்டாகும் விசாலம் என்று சொல்லுகிற இந்த தலைப்பிலே
நாங்கள் இந்த வேத படிப்பை பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற நாட்களிலும் கூட நாங்கள் தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது, அல்லது தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் ஏதோ கொஞ்சம் கடைப்பிடித்து அரைவாசி கடைப்பிடிக்காமல் இருப்பதினாலே நாங்கள் தேவனுடைய அந்த வசனத்தினால் உண்டாகிற விசாலத்துக்குள்ளாக நாங்கள் பூரணமாக கடந்து செல்ல முடியாது என்பதை குறித்து நாங்கள் சென்ற நாட்களிலும் நாங்கள் பார்த்தோம். விசேஷமாக அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 73:24 நாங்கள் அந்த வார்த்தையிலே ஆதாரமாக வைத்து நாங்கள் பார்த்தோம். அதை வாசிங்கள். சங்கீதம் 73:24 நாங்கள் வாசித்த அந்த வேத பகுதியை. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். ஆமென். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறது போல, அந்த ஆசாப் என்று சொல்லுகிற அந்த சங்கீதக்காரன் எழுதினது போல, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனைகள் எங்களுக்கு ஒரு மகிமையான, அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுது, அதன் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு வருகிறது போல, நாங்கள் ஒரு மகிமையான, ஒரு மேன்மையான ஒரு முடிவைத்தான் நாங்கள் காண்போம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆலோசனைகளை, தேவனுடைய வழிகளை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. அதே நேரம் ஒரு அரைவாசி கடைப்பிடித்து அரைவாசி நாங்கள் கடைப்பிடிக்காமல் விடுகிறதுனாலும் கூட அந்த விசாலத்தினாலே வருகிற அந்த வசனத்தினால் உண்டாகிற விசாலமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க, அதற்குரிய உதாரணங்கள் பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம். எப்படியாக அந்த பரிசேயர் தேவனுடைய ஆலோசனையை தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போல கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் சில அந்த அதாவது அந்த வாலிபனாகி அந்த ஐஸ்வர்யவானை குறித்து பார்ப்போம். அவன்கிட்ட ஒரு குறைதான் உண்டு. இயேசு சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறைதான் உண்டு, நீ உன்னிடத்தில் இருக்கிறதை தரித்திரருக்கு விற்று விடன்னு சொன்ன பொழுது அவன் துக்கத்தோടെ போனான். ஆகவே அவனும் கூட தேவனுடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் ஆலோசனை கேட்ட அந்த அந்த வாலிபன் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அவன் பல காரியங்களை கடைப்பிடித்து வந்தாலும் அங்கே ஒரு காரியத்தை கடைப்பிடிக்க முடியாதவனாய் அவன் சென்று விட்டான். அவன் துக்கத்தோட போனான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதே போல பல உதாரணங்களை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும், எப்படி ஒருவரை மன்னிக்க வேண்டும், நாங்கள் கோபம் கொண்டாலும் எப்படியாக அந்த கோபம் தணிய வேண்டும், அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதலே தணிய வேண்டும் என்று சொல்லி அப்படி சில காரியங்களை நாங்கள் பொதுவாக சில விடயங்களை பார்த்தோம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் எவ்வளவுத்திற்கு முழுமையாய் நானும் நீங்களும் எங்களை ஒப்பு கொடுத்தால்தான், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு வாசித்தது போல உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி என்னை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரம், அவருடைய வழிநடத்தலின் பிரகாரம் நானும் நீங்களும் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். அது எந்த சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடாது. எங்களுக்கு எதிராய் முன்பாக வைத்திருக்கிற பல சவால்கள், போராட்டங்கள், இந்த நிலையிலே இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே என்று மாமிசம் பல விதங்களிலே எங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம், இன்றைக்கு இயேசு எப்படி நாங்கள் வாசித்தது போல எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே, அதனாலே ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அந்த வார்த்தை எங்களை வெட்கப்பட்டு போக விடாது என்பதை தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆலோசனையை நாங்கள் தள்ளி விடாமல், என்ன சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளா இருந்தாலும் நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாங்கள் முழுமையாக ஒப்புக்கொள்வோம். என்றால் வசனத்தினாலே நானும் நீங்களும் ஒரு விசாலத்தை காண வேண்டுமானால் வசனத்தின் அடிப்படையிலே நானும் நீங்களும் வாழ வேண்டும், வார்த்தையின் அடிப்படையிலே. ஆமென். இதில் நாங்கள் இன்றைக்கு வாசித்தது போல ரோமர்ல கூட ஒரு வார்த்தை இருக்கிறது. 12:19 இருக்கிற பாருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்ப எழுதி இருக்கிறது எப்படி?
நானே பதில் செய்வேன், பழி வாங்குதல் எனக்குரியது. அதனால நீங்கள் பழி வேண்ட கூடாது. நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பழி வாங்காமல், நீங்கள் பழிக்கு பழி செய்யாமல், நீங்கள் ஒருவர் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அல்லது நீங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக காரியங்கள் செய்து விட்டார் என்று சொன்னால், அவர்களை மன்னிக்காமல் இருக்காமல் மன்னிக்க வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான், கர்த்தர் என்ன ஆலோசனைகளை சொல்லுகிறாரோ அதை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. அது எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்களுடைய நிலைமைகள், உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி தேவனுடைய ஆலோசனை இப்படி இருக்கிறது என்று தெரிந்தும் நாங்கள் தள்ளிவிடுகிறோமா, அல்லது இல்லை இப்படியும் கொஞ்சம் நாங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம், இப்படி உலகத்தில் இப்படியும் ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள், அவர்களும் இப்படி ஏதோ செய்து பார்த்தார்களாம் இந்த காரியத்துக்கு என்று சொல்லி, என்ன சூழ்நிலை, வேலை காரியமோ குடும்ப காரியங்களோ என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரம் நானும் நீங்களும் எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். அதை தள்ளிவிடக்கூடாது. அதை ஒரு அறக்குறையாய் அறவாசி கடைப்பிடித்து அறவாசி கடைப்பிடிக்காமல் இருந்து விடக்கூடாது. ஆமென். அதனாலே மரியாள் எப்படி சொல்லுகிறார், மரியாள் இயேசு எப்படியாக பரிசுத்த ஆவியானவர் வந்து அவளுக்கு சொன்ன பொழுது, உன்னிடத்தில் இருந்து அங்கே ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொன்ன பொழுது பல கேள்விகளை கேட்டாலும், உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை, அல்லது உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஆக கடவது. ஆமென். ஆகவே அப்படியாக தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த ஆண்டிலே ஒரு முயற்சி செய்வோம் என்றால், இது எங்களுக்கு ஒரு பிரத்தியோகமாக ஆண்டவர் விசாலத்தின் ஆண்டென்று சொல்லி இருக்கிறபடினால், வசனத்தினாலே ஒரு விசாலத்தை உண்டாக்குவேன் என்று இந்த வேத படிப்பிலே நாங்கள் படிக்கிறபடினாலே நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எனக்காக கடவது என்றால், உம்முடைய ஆலோசனை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். பேதுருவை குறித்து நாங்கள் சென்ற கிழமையில பார்த்தோம். எவ்வளவோ முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை, எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவன். ஆனாலும் கர்த்தர் இயேசு சொல்றார், நீ வலையை போடு, அதாவது படகை தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லும் பொழுது, உடைய வார்த்தையின் பிரகாரம் நான் அதை போடுகிறேன், வலையை போடுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப என்ன தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு எங்களை விட்டு கொடுப்போம், எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆமென். என்ற எங்களுடைய ஆலோசனைகள், எங்களுடைய மனசும் மாமிசமும் பல விதங்களிலே போராடி கொண்டிருக்கும். இதேன் இப்படி, இதென்றால் இப்படி குறுக்கு வழியாய் போனால், அல்லது இப்படி அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டால் சீக்கிரமாய் இதை பெற்றுக்கொண்டு விடலாமே என்று சொல்லி மாமிசம் சொல்லும், மனசு சொல்லும். ஆனால் கர்த்தருக்குள்ளான அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் அது எங்களுக்கு ஒரு நிரந்தரமான, ஒரு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய சிந்தனைகள் பிரகாரம் செய்வோம் என்றால், வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரியும், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அநேகம் உண்டு, ஆனால் அதன் முடிவு மரணம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும், எங்களுக்குள்ளும் பல ஆலோசனைகள், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமே என்று பல காரியம் வரும், அல்லது மற்றவர்கள் மூலமாய் வரும். ஆகவே இவைகளை விட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதைத்தான் நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த நேரத்திலே, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படி ஜெயித்தார், அல்லது எப்படியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, எழுதியிருக்கிறபடி இப்படியாக நீங்கள் செய்யுங்கள், எழுதியிருக்கிறபடி இப்படியாக அவர்கள் எப்படியெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் வார்த்தையின் பிரகாரம் காரியங்களை ஜெயித்தார்கள், வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லி, அதன் பிரகாரம் நானும் நீங்களும் இந்த ஆண்டிலே என்ன எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமோ, குடும்ப காரியமோ, வேலை காரியமோ, ஊழியங்களோ, அல்லது எதற்காக என்ன காரியம் எங்களுக்கு முன்பாக ஒரு சவால்கள் போல இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம், தேவனுடைய பிள்ளைகளை ஆலோசனையின் பிரகாரம் அதற்காக நாங்கள் செயற்படும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் இந்த ஆண்டிலே எங்களை உயர்வான நிலைகளிலே கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் எங்களை நடத்தி முடிவிலே அவர் மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் ஒரு மகிமையான, மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் இன்றைக்கு
தேவனுடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தாலும், அல்ல தேவனுடைய ஆலோசனைகள் இப்படி வருகிறது என்று சொல்லி நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் தள்ளிவிடாமல், சரி அதற்கு முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதற்கு எதிராக பல மனிதர்கள் மூலம் சில ஆலோசனைகள் வரும் பொழுது, அதாவது நான் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களாலே, தேவன் இன்றைக்கு எப்படி இயேசுவுக்கு பிசாசு சொல்கிறான், நீர் தாழ குதியும், குதிக்கும் பொழுது எப்படி உம்மை தூதர்கள் ஏந்திக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவனுடைய ஆலோசனைகளுக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இப்படியா நான் நடக்கிறேன், நான் இதை தள்ளிவிடவில்லை, இப்படியாக நாங்கள் வாழும் பொழுது அதற்கு விரோதமாக தேவனுடைய ஜனங்கள் மூலமும் பல ஆலோசனைகள் வரலாம். இப்படியெல்லாம் நீங்க செய்ய தேவையில்லை, இப்படியும் செய்யலாம், இப்படியும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், கர்த்தரை அதற்குள்ளாக வைத்து பேசுவார்கள். அதனாலே நாங்கள் அந்த ஆலோசனைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சில உதாரணங்களை நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக நாங்கள் எப்படி எங்களுடைய நாளாந்த எங்களுடைய வாழ்க்கைகளில், நடைமுறை வாழ்க்கையில் இவைகளெல்லாம் சந்திக்கிற பல காரியங்கள் தான். என்றால் வேதத்திலும் கூட பல காரியங்கள் இதற்கு நாங்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் பாருங்கள், நாங்கள் இங்கே ஆலயத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கர்த்தர் கிருபையிலே கர்த்தர் சொன்ன பிரகாரம் இந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி பிரசங்கித்து விட்டு போனாலும், அதுக்கு பிற்பாடு அதுக்கு முரணாக எப்படியெல்லாம் கதைகள், பேச்சுக்கள், காரியங்கள் வெளிப்படுகிறது எங்களுடைய காதுகளில் கேட்கிறோம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் என்றால் அந்த வார்த்தைக்கு முரணாக இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, அல்லது இதெல்லாம் இப்படி செய்யத்தில் அவ்வளவுத்துக்கெல்லாம் இப்படி நீங்கள் நடுகளும் வந்து ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற காரியத்திலோ, அல்லது ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது இதற்கெல்லாம் நீங்கள் முழுமையாக அப்படியெல்லாம் ஒப்பு கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி பல ஆலோசனைகள் தேவனுடைய பிள்ளைகளை சபையில இருந்து கூட வரலாம். அதுக்காக நாங்கள் ஒருவரை என்ன செய்யறது, அதாவது அவர்களோடு கோபித்து சண்டை பிடிக்கிறதல்ல, நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் வாசிக்கலாம் கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம். பவுல் அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், தேவனுடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து, உதாரணமாக நான் சொன்னது போல ஆலயத்திலே ஒரு தேவ செய்தியை கேட்டோ, அல்லது நீங்கள் நாளாந்தம் படிக்கும் பொழுது இப்படி ஒரு ஆலோசனை வந்தது வேதத்திலிருந்து, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது, நீங்கள் அந்த ஆலோசனைக்கு முரணாக நடப்பதற்கு ஏதுவாக பிசாசினுடைய தந்திரங்களும் பிசாசினுடைய ஒரு ஆலோசனைகள் போல கூட தேவனுடைய பிள்ளைகளை பல விதங்களில் வரலாம். அது தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மூலமும் வரலாம். அதனாலே அந்த ஆலோசனைகளுக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை இதுதான் என்றால் அதற்கென்றே நாங்கள் வைராக்கியமாக இருந்து அந்த ஆலோசனையின் பிரகாரம் நடக்க வேண்டும். அதை வாசியுங்கள், கலாத்தியர் 1:8 இருந்து வாசியுங்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். 8வது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சுவிசேஷம் தேவன் என்ன சொன்னாரோ அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அந்த சுவிசேஷத்துக்கு முரணாக யாரா இருந்தாலும், இதிலே சொல்லப்பட்டது போல வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனா இருந்தாலும்
வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டால், அந்த அந்த வேறொரு சுவிசேஷம், இயேசுவை குறித்து, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எங்களுக்காக என்ன செய்தார், அவர் எங்களை எப்படியாக நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும்படி அவருடைய பாடுகள், அவருடைய மரணங்களை குறித்து எங்களுக்கு வேதத்திலே எழுதப்பட்டதற்கு விரோதமான ஒரு சுவிசேஷம் வானத்திலிருந்து ஒரு தூதனால கூட சொல்லப்பட்டாலும், இதில் சொல்லப்பட்டது நாங்களாவது, பவுலுக்கு தங்களை குறித்து நாங்களாவது இதிலே ஒரு கலப்படம் இல்லாமல் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், நாங்கள் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு, கர்த்தர் இந்த வேதத்தின் பிரகாரம், சத்தியத்தின் பிரகாரம் இப்படித்தான் சொல்லுகிறார், இப்படித்தான் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னால் அதிலே உறுதியாயிருப்போம். இதை தவிர்த்து அதிலே சற்று நாங்கள் சமரசம் செய்து, அல்லது கொஞ்சம் இதில் இப்படியும் இருக்கலாம் என்று சொல்லி யாராவது சொல்வார்களா இருந்தால் அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. அதைத்தான் இந்த வார்த்தையிலே சொல்லப்படுது. அவங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா சபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்பட, வேறொரு சுவிசேஷத்தை அவங்க உங்களுக்கு பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லப்படு. அதில் பாருங்க, முன் சொன்னது மறுபடியும் சொல்லுது, நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தார், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லப்படுது. 11 சொல்லப்படுது, மேலும் சகோதரர், என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்ப பவுல் சொல்றார், தான் சொல்லுகிறது வேதத்திலே தேவனுடைய ஒவ்வொரு விடயங்களைத்தான் எடுத்து சொல்லுகிறது. மனுஷீகமான ஒரு தத்துவங்களோ மனுஷீகமான ஒரு ஆலோசனையின் பிரகாரம் வெளிப்பட்டது அல்ல. அதனாலே இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எப்படி வானத்திலிருந்து தூதனோ பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறவர்களாலோ இல்லை இயேசு இப்படி மரிக்கவில்லை, அல்லது இயேசு இப்படி இருந்தார் என்று சொல்லி இதற்கு விரோதமாக தேவன் தேவன் எழுதி வைத்திருக்கிற வேதத்துக்கு முரணாக எழும்புமாயிருந்தால் அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க கூடாது, அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. அவர்களுடைய முடிவு எப்படி என்பதையும் இதிலே எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்றேன் என்றால், தேவனுடைய ஆலோசனை இது. சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்பட்டாலும் ஆண்டவரோட ஆலோசனை சொல்றார் என்றால், வேதத்திலே நாங்களும் கூட இந்த இடத்திலே சொல்லும் பொழுது வேதத்தின் பிரகாரம் வேதத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கு, நாங்களும் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு முரணாக யாராவது இல்லை இப்படி தேவையில்லை, கொஞ்சம் குடிக்கலாம், கொஞ்சம் அப்படி சொல்லுங்க. அதனால அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் அப்படியாக கர்த்தருக்குள்ளாக ஒரு ஆலோசனைகள் வெளிப்படுமா இருந்தால் நாங்கள் ஜாக்கிரதை. அதை நான் இது ஒரு உதாரணம் சொல்றேன். இப்படி பல விதங்களிலே கொஞ்சம் கொஞ்சமா என்றால் பிசாசும் அந்த கொஞ்சத்தை தான் பார்க்குறான், எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திடுறான். எங்க ஒரு சின்ன இடைவெளி வரும், வகை தேடி சுற்றி திடுறான். அதனாலே நான் என்ன சொல்றேன்னால், நாங்கள் தேவன் ஒரு ஆலோசனை சொல்வார், அதில் உறுதியாக இருந்து அதை கடைப்பிடித்து நானும் நீங்களும் நடக்க வேண்டும். இது பவுல் சுவிசேஷத்தை குறித்து சொன்னாலும் நாங்கள் இதிலும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். இதை யார் சொன்னாலும் இல்லை ஆண்டவர் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார், இதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க மாட்டோம். அது சில வேளைகளை நாங்கள் நியாயப்படுத்தலாம், எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல ஏதோ நாங்கள் அப்படி ஒன்றும் தப்பாக அப்படி காரியங்கள் இல்லையே, பேச இல்லையே என்று பல விதங்களில் எங்களோட மனசுக்கு சமாதானம் உண்டா பேசலாம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பிழை என்று சொன்னால் பிழைதான். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு முரணாக என்ன ஆலோசனை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் அந்த ஆலோசனைகளே தைரியமாய் உறுதியாய் நின்று நடப்போம். கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள், இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1வது கொஞ்சம் கூடின வசனங்களாக இருக்கும். 2-3 சம்பவங்களை பார்த்து முடிக்கலாம். 1 ராஜாக்கள் பாருங்கள், இதெல்லாம் தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் நடக்கிறாங்க. ஆனால் இடையிலே எப்படி ஒரு ஆலோசனை விரோதமாய் வந்த உடனே வைராக்கியமாய் போனவர்கள் அதில் வழி தடுமாறுகிறார்கள். நாங்களும் அப்படி தடுமாறக்கூடாது. வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 13. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து
அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. ஆமென். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுறேன். யெரொபெயாம் என்கிற அந்த மனுஷன் தூபங்காட்ட பலிபீடத்தண்டை நிற்கையில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வழிநடத்தலின் படியே, கர்த்தருடைய ஆலோசனையின் படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அங்கே அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி, அவன் சொன்ன வார்த்தைக்கு இது அடையாளம். எப்படி இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் சாம்பல் கொட்டுப்படும் என்று சொல்லப்படுவது, பெத்தேல் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபொழுது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடி மரித்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டு போயினார். இது கொஞ்சம் அடுத்த வாசிங்கள். இது பாருங்கள், தேவனுடைய மனுஷன் என்னென்றால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் தான் அந்த இடத்துக்கு வருகிறான். வந்து கர்த்தர் சொன்ன ஆலோசனையை சொல்லுகிறான். இதற்கு விரோதமாய் அந்த ராஜா இவனுக்கு, இந்த தீர்க்கதரிசிக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு எதிராக அவனை பிடியுங்கள் என்று சொன்ன பொழுது, கையை நீட்டின பொழுது அவனுடைய கை மீண்டும் நிமிர்த்த முடியாதபடி இருந்தது. அதற்கு அடையாளமாக என்ன சொல்லப்பட்டதோ அதுவும் நடந்து விட்டது. தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். ஆமென். பாருங்கள், இந்த சம்பவத்திலே அவனுக்கு கை மீண்டும் நிமித்த முடியாதபடி அந்த ராஜாவுக்கு நடந்தது. இந்த ராஜா தனக்காக ஜெபம் பண்ணும்படி கேட்கிறார். அங்கே ஜெபம் பண்ணினார். மீண்டும் அந்த ராஜாவுடைய கை முன்னிருந்தபடி சீர்பட்டது இந்த தேவனுடைய மனுஷன் மூலமா. அப்பொழுது ராஜா அந்த தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றார். அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்திலே தேவன் சொன்ன விதமாக அப்படியே அவர் போகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். அடுத்தது 11. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தார். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன்
அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோட திரும்பவும் உம்மோட உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோட நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். பாருங்கள், இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது அவன் அந்த கிழவனான தீர்க்கதரிசியும் எப்படியாக இவர்கிட்ட வந்து, நீ கர்த்தர் என்னோடு பேசினார், நீ வர வேண்டும், வந்து அப்பம் புசிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் சொல்றார். ஏனென்றால் நான் வரமாட்டேன் என்று சொல்லிட்டு சொல்றார், தண்ணியும் குடிக்க மாட்டேன் என்றால் அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பி வராமலும் இருந்து இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருந்தது என்றான். ஆனால் இவன் இந்த தீர்க்கதரிசி, கிழவனான தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்திலே பொய் சொன்னான். இவன் போயிட்டான். ஆனால் அதுக்கு பிறகு அவனுடைய காரியம் வேதனையா, அவரை ஒரு சிங்கம் அவரை கொன்று போட்டது என்று இந்த என்ன தேவனுடைய வார்த்தையின் அந்த ஆலோசனைக்கு முரணாக அவன் எப்படி முதல் ராஜாவும் கேட்கிறார், வீட்டை வா உனக்கு சன்மானம் தரலாம் என்ற பொழுது இல்லை, ஆண்டவர் சொல்லிக்கா இப்படித்தான். பிறகும் இந்த தீர்க்கதரிசி சொன்ன பொழுதும் சொல்றார், இல்லை இப்படித்தான் ஆண்டவர் சொல்லிக்கா போக சொல். ஆனால் இவன் எப்படி பொய் சொன்னான். இல்லை, இதான் ஏன் நான் சொல்றேன்றால், ஆண்டவருடைய வார்த்தை ஆலோசனையின் பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது சின்ன ஒரு சமரசம் பண்ணி சின்ன இப்படியும் நடக்கலாம் என்று நான் என்ன சொல்றால், தேவனுடைய பிள்ளைகள் மூலம் கூட வரலாம். இப்போ ஒரு கிழவனான தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், நானும் ஒரு ஊழியக்காரன் தான், நானும் ஒரு விசுவாசி தான் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய தேவன் சொன்ன ஆலோசனைகளுக்கு முரணாக, ஆமேன், அது என்ன விடயமா இருந்தாலும் தேவ பிள்ளைகளே நாங்கள் அவருடைய ஆலோசனைகளுக்கு முரணாக நடக்க, மனுஷி கொஞ்சம் கோவப்பட்ட 2 அடி போடலாம், அது பிரச்சனை, அல்லது புருஷனுக்கு 2 அடி போடலாம், இப்படி சொல்லுவாங்க. செல்வம் சொன்னாலும் சபிக்கப்பட்டவன். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனைக்கு விரோதமாக நான் என்ன சொல்றேன்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முரணாக சொல்லக்கூடாது. அப்படின்னா பொய் சொல்றேன். இப்போ பொய் சொல்றதால மற்றவர்களும் வேதனைகளுக்குள்ளே போகிறார்கள், நாங்களும் அதற்குரிய தண்டனை அனுபவிப்போம். இப்போ அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார் என்றால், நான் சொன்னது போல பலவித ஆலோசனைகள், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் இப்படி உங்களுக்கு காட்டுகிறேன், என் கண்ணை உண்மையில் வைத்து ஆலோசனை சொல்லுன்ற அப்படி ஆலோசனை பல காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் நடக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிலே சில வேளைகளில் ஒரு சிக்கல்கள், போராட்டங்கள், ஒரு சவால்கள் வரும் பொழுது ஏதாவது மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மூலம் ஆலோசனைகளுக்கு விரோதமாக என்ன ஆலோசனைகள் வந்தாலும் நாங்கள் கர்த்தர் இப்படி சொன்னார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அதைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும். அது எவ்வளவுத்திற்கு அதை சமாளித்து இது அல்ல, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவருடைய அனுபவம் இவருடைய அனுபவம் என்று பல விதங்களில் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அல்லேலூயா. அவே பாருங்கள், இந்த தீர்க்கதரிசி எவ்வளவு வைராக்கியமாக இருந்து வந்தார். அங்கே போய் கர்த்தர் சொன்னதும் பிரகாரம் தீர்க்கதரிசனம் உரைத்தார். அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருந்தாலும், அவன் தனக்கு எப்படி காரியங்கள் செய்வான் இருந்தாலும் அவன் எதிராக கையை நீட்டான். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. அங்கேயும் கூட ஒரு அற்புதமான செயல் அந்த மனுஷன் மூலமாக நடந்தது. ஆனால் பாருங்கள், எவ்வளவுத்துக்கு எல்லாம் முடிந்து வந்து இந்த தீர்க்கதரிசி தேடி போய் அவன் இருந்த இடத்திலே சொல்லி அவனை திசை மாற வழி விலக பண்ணி
அவர் நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. எந்த விடயத்திலும் பொய் சொல்லக்கூடாண்டா பொய் சொல்லக்கூடாது. ஆமேன். நான் சொல்லிக்கொண்டு வர்றது போல சின்ன பொய் பெரிய பொய் என்று அல்ல. பொய் பொய் தான். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்ல வேண்டும். அதுக்கு மேலா வர்றது தீமை, பிசாசால உண்டாகிற காரியம் அது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்கு வார்த்தையின் பிரகாரம், ஆலோசனையின் பிரகாரம் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். ஆமேன். ஏதோ சூழ்நிலைகள் ஏதோ பெரிய ஸ்பீட்டாக ஒரு வேகமாக போக இல்லை, எங்களுடைய காரியங்களில் இன்னும் ஒரு சாதகமான முடிவு மாறி வர்ற மாதிரி தெரியலை என்று கூட சில வேளையில் யோசிக்கலாம். கர்த்தர் ஏற்ற காலத்தில் அழகாய் ஒழுங்காய் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு முரணாக யார் பேசினாலும் நாங்கள் அதுக்கு விட்டு கொடுக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரமே நாங்கள் நடக்க வேண்டாம். வசனத்தினாலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். இது தெரிந்த உதாரணம் தான். ஆதியாகமம், இந்த ஏவாள், ஆதாம் ஏவாளுடைய காரியம் இது அநேகர் கேட்டு கேட்டு பழகின காரியம் தான், அல்லது கேட்ட காரியம்தான். அங்கும் கூட எப்படி ஆண்டவர் சொல்றார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. இவங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும். ஆனாலும் பாருங்கள், சர்ப்பத்தினுடைய அந்த பேச்சு எப்படியாய் பிசாசு அந்த சர்ப்பத்தின் மூலமாக எப்படி பேசின அந்த பேச்சினாலே இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார். சொல்றாங்க, இல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த கனியை புசிக்க கூடாது, புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் இவன் இல்ல என்று சொல்லி ஒரு சிறிய வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் பாருங்க, அவங்களோட அந்த சம்பாசனையை பாருங்கள் எப்படி போகுது என்று சொல்லி. நான் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். என்றால் தேவனுடைய அந்த முதல்ல இருந்து வாசிங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆமென். பாருங்கள், கேட்ட கேள்விக்கு சர்ப்பம் தந்திரம் உள்ளதுதான், தேவன் சொன்னதுண்டோ என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இதிலே நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்க கூடாது என்று சொல்லி தொடவும் கூடாது என்று சொன்னார். வாசிங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆமென். பாருங்கள், இந்த விடயம் நாங்கள் எல்லாருமே அதிகந்தரம் படித்த விடயம், கேட்ட பல ஆலோசனைகளா இருக்கிறது. இதிலே அவர்களுக்கு தெரியுது ஆலோசனை இப்படித்தான் ஆண்டவர் சொல்றார், இதை நீங்க சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் கூடாது, இதை தொடவும் கூடாது, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை குறித்து தெளிவாய் சொல்லி இருக்கிறார். இவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்கள், அதிலே சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி என்ன சொல்ல, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார், இதை புசிக்கிற நாள்ல சாவீங்க. ஆனா இங்க சர்ப்பம் என்ன சொல்லுகிறது, நீங்க சாகவே சாவதில்லை. இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு முரணாக பல விதங்களிலே மனுஷர்களுடைய பேச்சுக்கள், இது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பல மனிதர்கள் மூலமாக உலகத்திலும் இருந்து வரலாம், வெளியிலே தேவனுடைய பிள்ளைகள் மூலம் இருந்தும் வரலாம். ஆனால் கர்த்தர் சொன்னால் அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இவர்கள் பாருங்கள், இதை சாகவே சாவதில்லை என்று சொல்லி, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், எப்படி அவங்களுக்கு ஒரு சார்பாகத்தான் சொல்லப்படுது. சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, இப்படியே நீங்க நடந்தீங்கன்னா இப்படிதான் இருப்பீங்க, கொஞ்சம் இப்படி குறுக்கு வழியா போய்
கொஞ்சம் இப்படி ஏதாவது நீங்கள் நடந்தீங்களாண்டாத்தான் களவு செய்து அல்லது ஏதாவது சுத்துமாத்து செய்து யாரையாவது ஏமாற்றினாத்தான் கொஞ்சம் குயிக்கா மேலே வந்துடுவீங்க என்று சொல்லுவாங்க. ஆமென். இதில் பாருங்க, நீங்கள் இதை புசிக்கினாலே நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் இப்படி தேவனை வச்சே சொல்லுவார். என்ன சொல்லுதோ அதற்குடித்தான் என்று சொல்லி அதிலே நாங்கள் உறுதியாக இருப்போம். என்றால் ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலோசனையிலே உறுதியாக இருப்போம். இந்த ஆண்டிலே கர்த்தர் விசாலத்துக்குள்ளே வசனத்தினாலே எங்களை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறபடி அந்த வசனத்துக்கென்று கர்த்தருக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆமென். இறுதியாக ஒரு சம்பவத்தை வாசித்து நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். இது தேவனுடைய மனுஷர்கள் மூலமான ஒரு சோதனை தான். ஆனால் அதில் ஆண்டவர் அங்கே அவர்களை உதாரணப்படுத்தி தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த. எரேமியா 35:1 வாசியுங்கள். சீக்கிரமாய் வாசித்து நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். எரேமியா 35:1 வாசியுங்கள். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான யசீனியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசேயாவினுடைய அறையின் மேலும் உள்ள இத்தலியவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரனுடைய அறையிலே வந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆமென். இங்கே இதில் ஒரு சம்பவத்தை எரேமியா மூலம் அங்கே ரேகாபின் அந்த குடும்பத்தாருக்கு, ரேகாபியருடைய குடும்பத்தாருக்கு ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அந்த 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. 6வது அதற்கு அவர்கள், நாங்கள் வாசித்த பல பகுதிகள் இருக்கு, திராட்சை ரசத்தால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் குடியுங்கள் என்றேன். எரேமியா மூலம் அங்கே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சோதனை தான். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறது இல்லை, திராட்சை ரசம் குடியுங்கள் என்று சொல்றார். அந்த ரேகாபின் குமாரன் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாக எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பார்கள் என்று எங்களுக்கு கட்டளை. ஒரு தகப்பன் சொன்ன ஒரு ஆலோசனை. எப்படி கடைபிடிக்கிறார்கள்? திராட்சரசம் குடிக்கக்கூடாது, நீங்க போற இடங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த யோனதாப், ரேகாபின் தகப்பனாகிய அந்த யோனதாப் சொன்ன அந்த வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எப்படியான சூழ்நிலையிலே இருந்தாலும்
அங்கே தகப்பன் என்ன சொன்னாரோ அதை கடைபிடித்து கொண்டு அங்கே சொல்ற திராட்சை ரசம் குடிங்க ஒரு அறையிலே கொண்டு வந்து விடுகிறார்கள். விட்டு நீங்கள் திராட்சை ரசத்தை குடிங்கன்னு சொன்ன பொழுது இல்லை, ஏனென்றால் எங்களுடைய அப்பா சொல்லி இருக்கிறார் இப்படி என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, நாங்கள் குடிக்க மாட்டோம். அப்படியே அதில் பாருங்கள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதியாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களை குடியிருப்பார்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் தகப்பன் என்று சொல்லி அங்கே சொல்ல. அப்படியே எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டம் இல்லை, வயலும் இல்லை. இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த இவர்கள் எப்படி ஒரு தகப்பன் சொன்ன காரியத்திலே உறுதியாக அந்த ஆலோசனைக்கு தங்களை உறுதியாக அவர்கள் விட்டு கொடுத்து நடந்தார்கள். அவர்கள் அதிலே அங்கே தேவனுடைய மனுஷன் தானே சொல்லுகிறார் என்று சொல்லி அதிலே அவர்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, இல்லை எங்களுடைய அப்பா இப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்த பொழுது அங்கே தேவனுடைய ஜனங்கள் எப்படி தன்னை விட்டு விலகி போகிறார்கள், என்னுடைய சத்தத்துக்கு என்னுடைய ஆலோசனைகளுக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள் இல்லை, அதன் பிரகாரம் நடக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி இவர்கள் இப்படி நடக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று அங்கே 13 பாருங்கள், 13 அல்லது 18 பாருங்க, 35 18 16 இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும் இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும் நான் அவர்களுக்கு நோக்கி கூப்பிட்டும் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும் யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்றார். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். பாருங்கள், இப்படி தகப்பன் சொன்ன ஆலோசனைக்கு எப்படி அவர்கள் உறுதியா இருந்தார்கள். இதை கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் எப்படி இப்படியாக கர்த்தருக்குள்ளாக அவர்களுடைய வாழ்க்கைகள் இருக்கிறது என்பதையும் தேவன் வெளிப்படுத்தி அவர்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பார். சகல நாட்களுக்கு முன்பாய் நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இவைகளுக்கு என்ன நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்றால், அங்கே தகப்பன் சொன்ன ஆலோசனையின் பிரகாரம், தகப்பனும் தேவனுக்குள்ளான ஒரு மனுஷன்தான், தேவனுக்குள்ளாக சொன்ன ஒரு விடயத்தை எப்படியாக அந்த பிள்ளைகள் கடைபிடித்தார்கள். தேவனுடைய மனுஷன் மூலமாகத்தான் ஒரு இடத்திலே கொண்டு வந்து இதை குடியுங்கள் என்று சொன்னோம். இல்லை, குடிக்க வேண்டிய அப்பா சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொன்ன ஆலோசனைகளுக்கு, அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த ஆலோசனைகளை நாங்கள் அங்கீகரித்து நாங்கள் அதுக்கு ஒப்பு கொடுத்து நானும் நீங்களும் உறுதியாய் கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரம் நானும் நீங்களும் நடக்கும் பொழுது எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முரணாய் எப்படியான வஞ்சிக்கத்தக்கதா எங்களை சொல்லுவாங்க மண்டைய கழுவுறன், அப்படியான ஒரு நிலைகள் எங்களை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இப்படித்தானே சொல்லுது, வேதம் இப்படித்தானே சொல்லுது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஆலோசனைகளிலே நாங்கள் உறுதியாக நடக்க நாங்கள் இன்னும் எங்களை ஒப்பு கொடுப்போம். நான் பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னது போல, அந்த பலத்தோடு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய ஆலோசனைகளில் நடப்பதற்கு எங்களை முழுமையாக ஒரு உறுதியாக நாங்கள் அர்ப்பணிப்போம். ஆமென். எழுந்திருப்போமா ஆண்டவரிடத்தில் இன்றைய நாளும் கூட கேட்ட செய்திகளின் பிரகாரம் பல நேரங்களிலே பல மனிதர்களுடைய பேச்சுக்கள், பலவிதமான தேவனுடைய ஆலோசனை